ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7th சயின்ஸ் சாப்டர் 5 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். 5.3 சம் அதர் ப்ராசஸ் இன்வால்விங் கெமிக்கல் சேஞ்சஸ். இப்போ கெமிக்கல் சேஞ்சஸ்ல இன்னும் நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த பிக்சர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா ரஸ்டட் அயன் நெயில்ஸ், துருப்பிடிச்ச ரஸ்டிங். இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் விச் யூ ஸ்டடிட் இன் த சாப்டர் த வேர்ல்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். A new brown colored substance called rust is formed. Thus, rusting is also a chemical change because it involves the formation of a new substance, iron oxide. இப்ப நம்ம ஏற்கனவே ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இப்ப ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படிங்கிறது என்னது? ஏதோ ஒரு அயன் ஆப்ஜெக்ட்ல இந்த மாதிரி பிரவுன் கலர் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும்ல, அதை தான் வந்து நம்ம ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரஸ்டிங்குமே ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான் சொல்றாங்க. எதனால இதை கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது இது வந்து ஒரு நியூ ஆப்ஜெக்டா அயன் ஆக்சைடா வந்து நமக்கு கிடைக்கிறதுனால இந்த ரஸ்டிங்குமே கெமிக்கல் சேஞ்சுன்னு தான். நெக்ஸ்ட் கம்பசன். கம்பசன் அப்படிங்கிறது என்ன? Let us recall the burning of magnesium ribbon in the chapter The World of Metals and Non-Metals. Can you predict if this is a physical or chemical change? இப்போ வந்து நம்ம ஒரு மெக்னீசியம் ரிப்பன் வந்து burn பண்ணி பார்த்தோம்ல, burning வந்து physical change அல்லது chemical change உங்களால predict பண்ண முடியுதா? When the magnesium ribbon is burned, a new substance, magnesium oxide is formed. So the burning of magnesium ribbon also involves a chemical change. We observed that heat and light also produced along with the formation of a new substance in this reaction. இப்போ நம்ம வந்து ஒரு மெக்னீசியம் ரிப்பனை வந்து பேர்ன் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்சஸ் மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்சஸ் வந்து கிடைக்கிறதுனால இதையும் நம்ம கெமிக்கல் சேஞ்ச் தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம மெக்னீசியம் ரிப்பனை நம்ம பேர்ன் பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து ஹீட் அண்ட் லைட் அப்படிங்கிற இன்னும் 2 நியூ சப்ஸ்டன்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த burning ஆஃப் மெக்னீசியம் ரிப்பன் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ். இப்போ இந்த மெக்னீசியம் ரிப்பன் பேர்ன் ஆகுறத நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ல எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்றது? எதை வந்து பேர்ன் பண்றோம்? மெக்னீசியம் ரிப்பனை வந்து பேர்ன் பண்றோம். நம்ம அதை பேர்ன் பண்ணும்போது அங்க என்ன இருக்கும்? ஏர் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? மெக்னீசியம் ஆக்சைடு பிளஸ் ஹீட் அண்ட் லைட்டும் வந்து கிடைக்கும். A chemical reaction in which a substance react with oxygen and produce heat and or light is called combustion. Substances that undergo combustion reaction are called combustible substances. For example, wood, paper, cotton, kerosene, etc. are combustible substances. வந்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து கெமிக்கல் ரியாக்ட் ஆகும்போது ஆக்சிஜனையோ அல்லது ஹீட் அண்ட் லைட்டையோ ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்பசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த கம்பசன் அப்படிங்கறத ரியாக்ட் பண்ணுதோ அந்த சப்ஸ்டான்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்பசபிள் சப்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? கம்பசன்னு சொல்லுவோம். எந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கம்பசன் அப்படிங்கிற ரியாக்ட் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம கம்பசபிள் சப்ஸ்டான்சஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் wood, பேப்பர், காட்டன், கெரோசின் இது எல்லாமே கம்பசபிள் சப்ஸ்டான்சஸ். Let us find out whether the presence of oxygen is essential for combustion. இப்போ நம்ம மேல என்ன சொன்னோம்? கம்பஷன் ஆகணும் அப்படின்னா அங்க நமக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் வந்து தேவை. ஒரு ஃபயர் வந்து ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிஜன் வேணும். அதை வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பர்னிங். செகண்ட் ஒன் என்னது? கவர்டு வித் கிளாஸ் டம்ளர். Place two identical candles on two separate petri dishes and light them. இப்போ இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி நம்ம 2 செப்பரேட் கேண்டில்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அந்த கேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்ரி டிஷ்ல வந்து வச்சு அதை வந்து நம்ம பேர்ன் பண்றோம், எரிய வைக்கிறோம். நெக்ஸ்ட் கவர் ஒன் ஆஃப் தீஸ் வித் கிளாஸ் டம்ளர் as shown in figure 5.6. இப்போ இந்த ஃபிகர்ல இருக்கிற மாதிரி நம்ம ஒரே ஒரு கேண்டிலை வந்து நம்ம ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு க்ளோஸ் பண்றோம். What happens to the candle flames in the two cases? இப்போ இந்த ரெண்டு கேஸ்லயுமே என்ன நடக்கும்? நம்ம கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ண கேண்டில் வந்து எரியாது. We observe that the candle that was not covered continues to burn.
whereas the candle that was covered with a glass tumbler stops burning after some time. Why does this happen? இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா, நம்ம எந்த கேண்டில வந்து கவர் பண்ணலையோ அந்த கேண்டில் வந்து நல்லா எரியும். ஆனா எந்த கேண்டில் வந்து நம்ம கவர் பண்ணமோ அந்த கேண்டில் வந்து எரியாது. இது எதனால நடந்தது? Since the candle covered by the glass tumbler does not have a continuous supply of air, the flame gets extinguished soon. The component of air that supports combustion is oxygen. This can be confirmed by the presence of carbon dioxide in the glass tumbler inverted on the candle. How can you test the presence of carbon dioxide gas? நம்ம வந்து கிளாஸ் டம்ளரால கேண்டில வந்து கவர் பண்ணோம்ல, அந்த கேண்டில்ல வந்து ஏரோட சப்ளை வந்து கண்டினியூஸா கிடைக்காம இருக்கிறதுனால அதோட ஃப்ளேம் அது எரிஞ்சுகிட்டு இருக்கிறது வந்து சீக்கிரமே ஆஃப் ஆயிரும். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த காம்போனன்ட் ஆன ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து இந்த கம்பஷன் இந்த பர்னிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. மாதிரி நம்ம கிளாஸ் டம்ளரை க்ளோஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் டம்ளர்ல இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் அந்த கேண்டில் வந்து ஃப்ளேம் ஆகும். அதுல எப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபில் ஆகுதோ அப்போ அந்த கேண்டில் வந்து எரியறது ஸ்டாப் ஆயிரும். இப்ப நம்ம எதை வச்சு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். You can test the carbon dioxide gas by adding a small amount of lime water in the petri dish. You will notice that it turns milky. This carbon dioxide was formed by carbon from the wax and the oxygen from the air. In the other words, oxygen is required for combustion. இப்போ வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லைம் வாட்டர் அந்த பெட்ரி டிஷ்ல ஆட் பண்ணும்போது அந்த பெட்ரி டிஷ் வந்து மில்கியா டர்ன் ஆகும். இதை வச்சு நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குன்னு சொல்லலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு? வேக்ஸ்ல இருந்தும் அண்ட் ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன்ல இருந்தும் தான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆச்சு. மட்டும் இல்லாம ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் தேவை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கும் நம்ம வரலாம். Science and society. If a person's cloth catch fire, what is the best way to extinguish the fire? இப்போ சப்போஸ் ஒருத்தங்களோட கிளாத் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எதை செஞ்சு அந்த ஃபயரை வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? Wrap a blanket or cloth around the person. This cuts off the supply of air and the fire gets extinguished. இப்போ வந்து நம்ம ஒருத்தங்களோட கிளாத்ல வந்து ஃபயர் தீ வந்து எரியுது அப்படின்னா அந்த பர்சனை நம்ம ஏதாவது ஒரு பிளாங்கெட்டால சுத்தும் போது அங்க வந்து ஏரோட சப்ளை வந்து ஸ்டாப் ஆகி ஃபயர் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுறத வந்து நம்மளால தடுக்க முடியும். Fascinating fact. Nature's wonders. You might have seen some insect emitting light in the garden or a field in late evening. These insects are called fireflies and their light is produced by the chemical change. This type of light production without heat in a living organism is called bioluminescence. வந்து ஒரு நேச்சர்ஸ் வண்டர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்ப அந்த இயற்கையின் அதிசயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட கார்டன்லயோ அல்லது ஒரு ஃபீல்ட்லயோ வந்து லேட் ஈவினிங் ஒரு இருட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டைம்ல சில இன்செக்ட் வந்து இந்த மாதிரி வெளிச்சமா இருக்கும். இந்த இன்செக்ட் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபயர் ஃபிளைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபயர் ஃபிளைஸ்ல வந்து லைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச் மூலமா தான் வந்து லைட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற இந்த லைட் ப்ரொடக்ஷன் வந்து வித்தவுட் ஹீட்டிங் மூலமா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பயோலூமினசென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் இனஃப் ஃபார் கம்பஷன். இப்ப வந்து ஏர் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த பொருள் வந்து எரியுமா? We learned about that combustible substances and oxygen are necessary for combustion. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி கம்பஷன் ஃபயர் வந்து ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் வந்து வேணும். அதே மாதிரி கம்பசபிள் சப்ஸ்டன்சஸ். இப்போ ஃபயர் அப்படிங்கிறது எப்படி ஆகும்? ஒண்ணு பெட்ரோல் இருக்கணும். அந்த பெட்ரோல் வந்து நம்ம ஃபயர் நெருப்பை வந்து கொளுத்தி போட்டா மட்டும் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வேக்ஸ் வேணும். வேக்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஃபயரை வந்து எரிய வைக்க முடியும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஸ்டன்சஸ் கம்பசபிள் சப்ஸ்டன்சஸ் இருந்தாதான் எரிய வைக்க முடியும். அப்படி கம்பசபிள் சப்ஸ்டன்சஸ் மட்டும் இருந்தாலும் நம்மளால எரிய வைக்க முடியாது. அதோட
ஆக்சிஜனும் இருந்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கம்பஷன் ஆகும். We also know that paper is a compressible substances, but we can keep it in the air for any length of time without it catching fire. What else is needed to start combustion? இப்ப நம்ம வந்து ஒரு பேப்பர் அப்படிங்கிறது என்னது? ஒரு கம்பசபிள் சப்ஸ்டன்ஸ் தான். அது வந்து எரியக்கூடிய பொருள் தான். ஆனா அந்த பொருளை எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஏர்ல வச்சாலுமே அது வந்து ஃபயர் ஆகவே ஆகாது. அப்படி அந்த பேப்பர் வந்து ஃபயர் ஆகணும் அப்படின்னா நமக்கு வேற என்னெல்லாம் தேவை? Let us learn about this. Activity 5.6. Let us investigate. Hold a piece of paper with a pair of tongs and bring a lighted matchstick to it. It quickly catches fire. Do we say that we need a fire to start the burning process? இப்ப நம்ம ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து டோங்ஸ்னா என்னன்னா இடிக்கின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு இடுக்கி வச்சு நம்ம பேப்பரை வந்து பிடிச்சுக்கிறோம். பேப்பரை பிடிச்சிட்டு அந்த பேப்பர்ல வந்து நம்ம மேஸ்டிக்கை வந்து பொருத்தி அதுல வந்து வைக்க போறோம். அப்போ என்ன ஆகும்? அந்த பேப்பர் வந்து சீக்கிரமாவே ஃபயர் ஆகும். அப்போ ஒரு ஃபயர் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த burning process வந்து இருந்தா மட்டும்தான் ஃபயர் பண்ண முடியுமா? Take another piece of paper. Using a magnifying glass, focus the sun rays to make the smallest and brightest spot on the paper, as shown in figure 5.7a. Hold it there for some time. இப்போ வந்து நம்ம இன்னொரு பேப்பர் வந்து எடுக்கிறோம். இந்த பேப்பர்ல வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வந்து வைக்கிறோம். அந்த மேக்னிஃபையிங் கிளாஸையுமே வந்து சன்ரைஸ் வந்து படுற இடத்துல வைக்கணும். அதுலயும் இந்த சன்ரைஸ் படுற இடம் வந்து அந்த பிரைட்டஸ்ட் ஸ்பாட் இருக்குல்ல, இது வந்து அந்த பேப்பர்ல வந்து இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இப்படி வைக்கும்போது என்ன சேஞ்சஸ் நடக்கும்? What do you observe? We observe that the paper start to emit smoke. அந்த பேப்பர் இந்த பிரைட் ஸ்பாட் இருந்தது இல்லையா? இந்த பிரைட் ஸ்பாட்ல அந்த பேப்பர் வந்து burn ஆக ஸ்டார்ட் ஆகும். And then catches fire. Thus we find that a substance can burn even without fire. How do we explain this change? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? ஒரு பேப்பர் வந்து எந்த ஒரு ஃபயருமே இல்லாமலும் நம்மளால என்ன செய்ய முடியும்? அத burn பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி ஆகுற சேஞ்சஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Focusing sunrays on the paper heats it. The temperature of the paper increases with time. After some time, the paper becomes so hot that it starts burning. This minimum temperature at which a substance catches fire is called its ignition temperature. Since the temperature of the lighted matchsticks was already higher than the ignition temperature of the paper, it caught fire almost immediately. இப்போ வந்து சன்ரைஸ் வந்து கரெக்டா ஃபோக்கஸ் ஆகுற மாதிரி நம்ம அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வந்து வைக்கும்போது அதுல வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது அந்த பேப்பர் வந்து ரொம்ப ஹாட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு மினிமம் டெம்பரேச்சர்லயே அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிக்கு அப்படின்னா அதை நம்ம இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம மேஸ்டிக் வந்து ஃபயர் பண்ணி வச்சோம்ல, அது வந்து இந்த இக்னிஷன் டெம்பரேச்சரை விட அதிகமா இருந்ததுனால பேப்பர் வந்து இன்னும் சீக்கிரமாவே ஃபயர் ஆச்சு. We can conclude that for the combustion process to occur, there are three requirements. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா ஒரு கம்பசபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து கம்பஷன் ஆகுறதுக்கு 3 requirements வந்து வேணும். என்னென்ன requirements? First one, a compressible substance also called a fuel. ஒரு கம்பசபிள் எரியக்கூடிய பொருள் வந்து வேணும். இந்த பொருட்களை நம்ம fuel அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ஆக்சிஜன். தேர்ட் ஒன் ஹீட் that allows the fuel to reach its ignition temperature. அடுத்து நமக்கு ஹீட் வேணும். இந்த ஹீட் வச்சு fuel வந்து எப்போ ignition temperature ரீச் பண்ணுதோ அப்போ அந்த ஹீட் வந்து ஃபயரா சேஞ்ச் ஆகும். Next 5.4. Can physical and chemical changes occur in the same process? இப்போ இந்த physical and chemical change ரெண்டுமே சேம் ப்ராசஸ்ல தான் வந்து நடக்குமா? What changes take place when a candle is lit? Let us explore. இப்போ வந்து நம்ம ஒரு கேண்டில் வந்து எரிய வைக்கும் போது என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது? Activity 5.7. Think, pair and share. Look at a figure 5.9. Analyze what students are discussing about a burning candle. இப்ப கீழ வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபயர் ஆகுறது வந்து கொடுத்திருக்காங்க. இத வந்து ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் அப்சர்வேஷன் வந்து எப்படி எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா the wax melt and evaporate. wax வந்து என்ன ஆகுது? மெல்ட்டும் ஆகுது. அதே மாதிரி எவாபரேட்டும் ஆகுதுன்னு சொல்றாங்க. I think the wax burns a new substance are formed. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா works அப்படிங்கிறது burn ஆகுது. ஆனா burn
பர்ன் ஆனதுக்கப்புறம் அது ஒரு நியூ சப்ஸ்டன்சஸா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, மேபி த விக் ட்ராஸ் அப் அ லிக்விட் வேக்ஸ். என்ன சொல்றாங்க அப்டின்னா, த விக்னா என்னன்னா திரி. அந்த திரி தான் வந்து இந்த வேக்ஸ் இந்த மெழுகுவர்த்தி வந்து இந்த மாதிரி மேல இழுக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, வேக்ஸ் மெல்ட் ஃப்ளோஸ் அண்ட் சாலிடிஃபைஸ் இன் டிஃபரண்ட் ஷேப்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, வேக்ஸ் அப்படிங்கிறது மெல்ட் ஆகும், ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி அது சாலிடாவும் சேஞ்ச் ஆகும். ஆனா எப்படி? டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல. Wax of the candle melts, is carried up a wick and evaporates due to the heat of the flame. The vapor of wax burns to produce a flame. The melting of wax, its solidification and evaporation are physical change. The burning of vapor on the other hand is a chemical change. This shows that the burning of candle involves both physical and chemical change. wax அப்படிங்கிறது மெல்ட் ஆகி அந்த அந்த திரியில வந்து கேரி பண்ணுது. அப்படி கேரி பண்ணும்போது அது ஹீட்னால அது எவாப்ரேட்டும் ஆகும். அப்படி எவாப்ரேட் ஆகும்போது இந்த வேக்ஸ் வந்து ஃப்ளேமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த மெல்டிங் ஆஃப் வேக்ஸ் அண்ட் சாலிடிஃபிகேஷன் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆனா பர்னிங் ஆஃப் வேப்பர் வேக்ஸ் வேப்பர் வந்து பர்ன் ஆகுறத நம்ம கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வேக்ஸ் அப்படிங்கிறது பிசிக்கல் சேஞ்சாவும் இருக்கும், கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிற ரெண்டு சேஞ்சுமே வந்து வேக்ஸ்ல வந்து நடக்கும். நோ a scientist. The candle you just observe has long been an object of curiosity for several scientists, including Michael Faraday, who made significant contribution to several areas of science. In the 19th century, Faraday delivered a series of lectures called Chemical History of a Candle. Faraday believed that the candle was the perfect object to introduce scientific study. Through it, discussed differences between various physical and chemical processes like melting, vaporization and combustion. இப்போ நம்ம பார்த்த இந்த வேக்ஸ் அப்படிங்கிறது மைக்கேல் ஃபாரடேல இருந்து இன்னும் நிறைய சயின்டிஸ்ட்க்கு வந்து இது ஒரு கியூரியாசிட்டி ஆப்ஜெக்டாவே இருந்தது. அதுலயும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா 19th செஞ்சுரியில இந்த ஃபாரடே அப்படிங்கிறவங்க கெமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் அ கேண்டில் அப்படிங்கிற ஒரு லெக்சர் சீரீஸே வந்து எடுத்திருந்தாங்க. ஃபாரடே வந்து ஒரு சயின்டிபிக்கை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இந்த வேக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்பினாங்க. இது மூலமா அவங்க வந்து இந்த வேக்ஸ் அப்படிங்கிறத வச்சு நிறைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சோட டிஃபரன்ஸை வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெல்டிங், வேப்பரைசேஷன், கம்பஷன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த வேக்ஸ் அப்படிங்கிறத வச்சுதான் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆர் சேஞ்சஸ் பெர்மனன்ட். இப்போ இந்த மாதிரி இந்த பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் வந்து நடக்குதுல்ல, இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஒரு பெர்மனன்ட் சேஞ்சஸா? ஒன்ஸ் சம்திங் ஹாஸ் அண்டர்கோன் அ சேஞ்ச் கேன் வி கெட் இட் பேக் இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம். வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. பிசிக்கல் சேஞ்சா இருக்கலாம், கெமிக்கல் சேஞ்சா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும்போது அதே ஆப்ஜெக்ட் வந்து திரும்ப கிடைக்குமா? ஆக்டிவிட்டி 5.8 let us think again about all the changes that we have discussed or talked about so far. In which of these can we get back the object or substance in the form we started with? Record your observation in table 5.2. இப்போ இந்த டேபிள் 5.2ல வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்கும், இப்போ அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது அதே ஆப்ஜெக்டா வந்து இது திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெல்டிங் ஐஸ் கியூப். மெல்டிங் ஐஸ் கியூப் வந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட் வந்து திரும்ப கிடைக்குமா? இப்போ ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆகுது, திரும்ப அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? திரும்பவும் ஐஸ் கியூப்பா மாறிடும். அப்போ மெல்டிங் ஐஸ் கியூப் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்கும். நெக்ஸ்ட் சாப்பிங் வெஜிடபிள். இப்போ நம்ம ஒரு வெஜிடபிளை வந்து சாப் பண்றோம். இப்போ கேரட் இருக்கு, அதை வந்து நம்ம ஸ்மால் பீசஸா சாப் பண்ணிட்டோம். திரும்ப நமக்கு அந்த ஹோல் கேரட் வந்து கிடைக்குமா? நோ, இது வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் பாயிலிங் வாட்டர். இப்போ வந்து ஒரு வாட்டரை வந்து பாயில் பண்றோம், கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆயிரும்? கூல் ஆயிரும். அதை திரும்ப நம்மளால பாயில் பண்ண முடியுமா? எஸ், நம்மளால பாயில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மேக்கிங் பாப்கார்ன் ஃப்ரம் கார்ன். இப்போ கார்ன்ல இருந்து நம்ம பாப்கார்ன் வந்து மேக் பண்றோம். திரும்ப அந்த பாப்கார்ன் கார்னா சேஞ்ச் ஆகுமா? நோ, இட் இஸ் இம்பாசிபிள். Returning to the original object or substance with which we started shows that the changes we brought can be reversed. For example, when ice melt, it can be refrozen into ice.
Similarly, when water evaporates, it can be condensed back into liquid water. However, some changes cannot be reversed since we cannot get the original object or substance back after the change. For example, chopped vegetable cannot return to their original size and shape, and making popcorn cannot go back to its original form. Thus, changes around us could be grouped into those that can be reversed and those that cannot be reversed. இப்போ வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாமே ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது திரும்பவும் அதே ஆப்ஜெக்டா நம்மளால மேக் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னா அதை திரும்ப நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் ரீஃப்ரோசன் பண்ணும்போது திரும்பவும் அது என்னவாயிரும் ஐஸ் கியூப் ஆயிரும். அதே மாதிரி ஒரு வாட்டர் வந்து ஹீட் பண்றோம். அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆன உடனே திரும்பவும் கூலிங் வாட்டர் ஆயிரும். திரும்ப நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டருமே வந்து ஹீட் ஆயிரும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்ஸ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா சில ஆப்ஜெக்ட் வந்து கேன் நாட் பி ரிவர்ஸ்டா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சாப்டு வெஜிடபிள் அண்ட் மேக்கிங் பாப்கார்ன் வந்து சொல்லலாம். இதை வச்சும் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே எந்த ஆப்ஜெக்ட்லாம் ரிவர்ஸ்டு எந்த ஆப்ஜெக்ட்லாம் cannot be reversed அப்படின்னு நம்மளால டிஃபரன்சியேட் பண்ண முடியும். 6 are all changes desirable? Any useful changes happen in our daily life? நம்மளோட டெய்லி லைஃப்ல நிறைய யூஸ்ஃபுல் சேஞ்சஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் the changing of milk into curd, ripening of fruits, cutting of fruits and cooking of food. All these are desirable changes. Can you think of some other desirable changes happening around you? இப்போ desirable அப்படின்னா தேவையான சேஞ்சஸ் அல்லது நல்ல விதமான சேஞ்சஸ் விரும்பத்தக்க மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நம்மளோட டே டு டே லைஃப்ல நமக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மில்க் வந்து கர்டா சேஞ்ச் ஆகுறது, ஃப்ரூட்ஸ் எல்லாமே பழுக்கிறது, அதே மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்றது, ஃபுட்டை வந்து குக் பண்றது, இது எல்லாமே வந்து டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். On the other hand, some changes may be undesirable, such as a rusting of iron or the decay of food during its storage. A change that is undesirable in some situation may be desirable in other situation. For example, decomposition of food can be very useful in converting food waste into compost. நம்ம desirable பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட் சேஞ்சஸ் என்னவா இருக்கும்? அன்டிசைரபிள், நமக்கு தேவையில்லாத சேஞ்சஸா இருக்கலாம். எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் அயன், அயன் எல்லாமே துருப்பிடிக்கிறது. அதே மாதிரி நம்ம ஃபுட் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த ஃபுட் எல்லாமே ஸ்பாயில் ஆகும்போது, அந்த ஃபுட் எல்லாமே அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது, இது எல்லாத்தையுமே நம்ம அன்டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எல்லா சிச்சுவேஷன்லயுமே இந்த அன்டிசைரபிள் சேஞ்சஸ் நமக்கு ஆப்போசிட்டா தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சில டைம்ல நமக்கு இந்த அன்டிசைரபிள் சேஞ்சஸுமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டீகம்போசன் ஆஃப் ஃபுட் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பாயில் ஆன ஃபுட் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம், டீகம்போஸ் பண்றதுக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு கம்போஸ்டா வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகுற இந்த கம்போஸ்ட வந்து நம்ம வளர்க்குற இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி இருக்கும். Some changes occurring over the years due to human activity can have a long-term environmental impact. For example, the increased consumption of fuel in cars, trains, aeroplanes, etc. is increasing the amount of carbon dioxide in the atmosphere. Drying of paint on walls, doors, furniture, etc. releases many substances through evaporation, causing atmospheric pollution. ஹியூமன் ஆக்டிவிட்டி மூலமா நடக்கிற நிறைய சேஞ்சஸ் வந்து லாங் டேர்ம் என்விரான்மெண்ட்டை வந்து இம்பாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற இந்த ஃபியூல், கார்ஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் ஏரோப்ளேன்ஸ், அந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம ஃபியூல் வந்து யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளோட அட்மாஸ்பியர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வால்ஸ்ல, டோர்ஸ்ல, ஃபர்னிச்சர்ல வந்து பெயிண்ட் பண்றோம்ல, இந்த பெயிண்டிங்கும் வந்து எவாப்ரேட் ஆகும்போது அட்மாஸ்பியரிக் வந்து பொல்யூட் ஆகும். Some slow natural changes. Weathering of rocks.
Have you seen heaps of sand, soil, and stones lying at the base of mountains as shown in figure 5.10a? These are called sediments. How have these formed? These are formed by physical change that break up large rocks into smaller pieces. Temperature changes due to climatic condition, growing roots of trees, and even freezing of water within cracks in the rocks can cause them to break. வந்து மவுண்டெயினோட பேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய செடிமெண்ட்ஸ் நிறைய ஹீப்ஸ் ஆஃப் ஸ்டோனு சாயில் வந்து இருக்கும். இப்ப இது எல்லாமே எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுமா? இப்ப இந்த மாதிரி ஒரு மவுண்டெயினுக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்மால் பீசஸ் இந்த சாயில் ஆர் இந்த ஸ்மால் ஸ்டோன் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செடிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது? இது எல்லாமே இந்த ராக்ல இருக்கிற ஒரு பிசிக்கல் சேஞ்ச் மூலமா தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் மூலமா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறது மூலமாவும் இந்த செடிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த ராக்ல வந்து க்ரீங் ரூட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஒரு ட்ரீயோட ரூட் க்ரோ ஆகுறது மூலமாவும் அந்த ராக் வந்து இந்த மாதிரி செடிமெண்டா ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர் மூலமாவும் இந்த ராக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி செடிமெண்ட்ஸா ஃபார்ம் ஆகும். ஆர் கெமிக்கல்ஸ் present in water can also react with the rocks and cause chemical change in their composition. An example of a such chemical change in zone figure 5.10b. Here an originally black colored rock called basalt, which contains iron, has chemically changed to produce a red colored layer. That red color is a result of iron oxide produced when the rock surface was exposed for a long time to water or air containing water vapor. These physical and chemical change in rocks are collectively called weathering, which eventually leads to the formation of soil. இப்ப நம்ம ராக்ஸ்ல வந்து பிசிக்கல் சேஞ்ச் நடக்கிறதுனால தான் செடிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்ப அதே ராக்ஸ்ல கெமிக்கல் சேஞ்சும் நடக்கும். எப்படி நடக்கும்? அந்த கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா ராக்ஸ் வந்து அதுல இருக்கிற வாட்டர் அந்த வாட்டர்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் மூலமா இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். எக்ஸாம்பிளா தான் இந்த பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. பிக்சர்ஸ் வந்து ராக் இருக்குல்ல இதோட பேஸ்ல வந்து ஒரு கலர் வந்து ஃபார்ம் ஆகுதுல அந்த ரெட் கலர் அப்படிங்கிறது எதால ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த கெமிக்கல் சேஞ்ச் மூலமா தான் ஃபார்ம் ஆச்சு. இப்ப இந்த ராக்ஸ் எல்லாமே என்ன கலர்ல இருக்கு? பிளாக் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி பிளாக் கலர்ல இருக்கிற ராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பசால்ட்னு சொல்லுவோம். இந்த பசால்ட் அப்படிங்கிற ராக்ல வந்து நிறைய அயன் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால இதோட கெமிக்கல் சேஞ்ச் மூலமா இது வந்து ரெட் கலர் லேயரா வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ரெட் கலர் லேயர் வந்து நம்ம அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அயன் ஆக்சைடு வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா ராக்கோட சர்ஃபேஸ் வந்து லாங் டைம்ல வந்து வாட்டர் ஆர் ஏர்ல இருக்கிற வாட்டர் வேப்பர் மூலமா தான் வந்து இந்த அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ராக் வந்து பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் ரெண்டுமே நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வெதரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெதரிங் மூலமா நிறைய சாயில் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். லாஸ்ட் ஒன் ஏரோசன். ஹேவ் யூ நோட்டீஸ்டு fine sand collecting on river beds or in lakes? This sand is formed rock pebbles, soil and sediments are broken down and moved from one location to another by natural forces like wind and flowing water. This process is called erosion. Erosion நம்ம எதை சொல்லுவோம்? இப்ப நம்ம வந்து நிறைய ரிவர் பெட்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து பார்த்திருப்போம். இதுல வந்து நிறைய சாண்ட் வந்து கலெக்ட் ஆகி வரும். இந்த சாண்ட் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது? ராக் பெபிள் சாயில் அண்ட் செடிமெண்ட்ஸ் இது எல்லாமே broken டவுன் ஆகி லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு நேச்சரா ஃப்ளோயிங் வாட்டர் மூலமா வந்து மூவ் ஆகி வர்றதுதான் நம்ம எரோசன் அப்படின்னு சொல்லுவோம். Erosion during a landslide is an example of physical change. River rocks and pebbles often appear smoother due to constant erosion caused by the flowing water. When the speed of the water or wind decreases, such as in an ocean or a lake, the material transported during erosion settled down at the bottom. These sediments hardened over time and became new rocks. Most of these changes take place over thousands of years and cannot be reversed. இப்போ வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்து நடக்குது. இந்த லேண்ட்ஸ்லைடு மூலமா ஒரு எரோசன் வந்து இருக்கு அப்படின்னா அதை நம்ம பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ வந்து ரிவர்ல இருக்கிற ராக்ஸா இருக்கட்டும், அல்லது பெபிள்ஸா இருக்கட்டும், இதோட அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, ஸ்மூத்தரா இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எதனால இருக்கு அப்டின்னா, ஃப்ளோயிங் வாட்டர்ல இருக்க எரோஷன் மூலமா தான் வந்து இது எல்லாமே உருவாகுது. இப்போ வந்து ஒரு ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லேக் இருக்கு அல்லது ஒரு ஓசன் இருக்கு. அதுல வந்து வாட்டரோட ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கு. விண்டும் கம்மியா இருக்கு அப்படின்னா, இந்த ஓசன் ஆர் இந்த லேக்ல இருக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எரோஷன் மூலமா ஒரே இடத்துல வந்து செட்டில் டவுன் ஆகும். அப்படி செட்டில் டவுன் ஆறது மூலமா நெறைய நியூ ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா இது 1 வீக்ல, 2 இயர்ஸ்ல, 3 இயர்ஸ்ல அப்படி ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி நியூ ராக்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் கூட ஆகும். ஆனா இட் கேன் நாட் பி ரிவர்ஸ்டு. இந்த நியூ ராக்ஸ நம்மளால திரும்பவும் நியூ ராக்ஸா பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இட் கேன் நாட் பி ரிவர்ஸ்டு. இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.